என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? நான் அவனை பார்க்கணும். அந்த வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடுறானே அவனை தான். ரோஹித், வா போய் கேக் வெட்டலாம். ஆமா ஆமா, வெட்டு வெட்டு. நில்லு நில்லு. யாடா உள்ள கூட்டிட்டு வர்ற? யாரு இந்த பொண்ணு? இந்த பொண்ணு சின்ன முதலாளிய பார்க்க வந்திருக்கா. நீ யாரு? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்கிட்டயா? ஆமா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சரி சொல்ல. நான் அதே ரோஹித் மருமகனே. நட்சத்திர வித்தையால உன்னை அந்த பங்களாவுக்கே கொண்டு வந்திருக்கோம். 12 வருடங்களுக்கு முன் உன் காதலன் நாகார்ஜுனன் மறுபிறவி எடுத்த இடத்துக்கே. அந்த சிவபெருமானோட விருப்பம் இதுதான்னா விதியையே எதிர்த்து கூட நான் போராடுவேன், கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த 2 பசங்கள்ல என் நாகார்ஜுனன் யாருன்னு நாகார்ஜுன். ஆமா சிவானி, நான் தான். நீ ஏன் என்ன பக்கத்துல வரவிட மாட்டேங்கிற? ஏன்னா நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இல்ல, இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன? இவ்வளவு பதட்டம்? ஏன், உனக்கு அப்படி தோணலையா? அத இப்போ நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. ஆமா, என்னால இனிமே காத்துட்டு இருக்க முடியாது. இது காத்திருக்குது பத்தின விஷயம் இல்ல. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி எந்த நிலவொளியில நீ குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போது அப்புறம் நீதான் இந்த நாகலோகத்துக்கே ராஜாவா இருப்ப. அப்புறம் அந்த மணி இருக்குல்ல, அது உனக்கு மட்டுமே சொந்தமாகிரும். அந்த மணியோடு சேர்ந்து எல்லா சக்தியும் உனக்கு கிடைச்சிரும். எத்தனை வருஷமா
இதுக்காக நீ காத்திருந்திருக்க. ஆனா இன்னைக்கு அந்த நேரம் வந்துருச்சு. இந்த உலகத்துல உன்னுடைய எதுவோ அது இன்னைக்கு ராத்திரி அது உனக்கு கிடைச்சிரும். இன்னைக்கு நாம ஒண்ணு சேர்ற நேரமும் வந்துருச்சு. நீதான் என்னோட மகாராணி, இந்த நாகலோகத்துக்கே மகாராணி. பூஜைக்கு ஊமத்தாம்பூ எடுத்துட்டு வரேன். அந்த ராத்திரி நாகார்ஜுனனும் நானும் சேரும் இரவுதானே சிவபெருமானே. அவனுக்கு எல்லாமே கிடைக்க போற நேரம் அது. அது அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நாங்க சேரணும் இருந்த ராத்திரிய ஏன் பிரிவா மாத்துனீங்க சிவபெருமானே? ஏன்? இது நாகார்ஜுனோட சத்தம். நாகார்ஜுன், 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 உனக்கு இதை யார் செஞ்சது? நாகார்ஜுன் சொல்லு. நாகார்ஜுன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாகார்ஜுனா கண்ணு தர சொல்லு. சொல்லு, நான் கேக்குறேன். யாரு யாரு? நாகார்ஜுன் சொல்லு, சொல்லு. நாகார்ஜுன், அந்த ராத்திரி நானும் என் நாகார்ஜுனனும் பிரிஞ்சது உண்மைதான். ஆனா மனசால இல்ல. எங்களோட முடிவுறாத காதல் கதையை முழுமையாக்க என்னோட நாகார்ஜுன் மறுபடியும் பொருந்திருக்கான். ஆனா இந்த முறை, இந்த தடவை நான் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இத கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த 2 பசங்கள என்னோட நாகார்ஜுன் யாருன்னு. அதுக்கப்புறம் அவனோட கண்ணை பார்த்து நிஜமான கொலையாளிய நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் சிவபெருமானே, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது இந்த உலகமே பார்க்கும்.